ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஏசாயா 58 அதிகாரம் 8 வசனம். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று நாம் பார்க்கும்போது ஒரு விதையை நாம் விதைத்தால் அது விதைத்த காலத்திலிருந்து நாம் சில காலம் நாம் காத்திருக்க வேண்டும். அது இயற்கை நீதி. ஆனால் தேவன் நினைப்பாரானால் அந்த விதையை சீக்கிரமாய் துளிர்க்க வைக்க அவரால் கூடும் என்பதை குறித்து நாம் வேதத்துல சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். மோசே தேவ சமூகத்திலே ஒரு 12 கோள்களை வைக்கிறார். அந்த 12 கோள்களிலே ஆரோனுடைய கோள் துளிர்த்து காய்த்து வாதும பழங்களை கொடுத்தது என்று நாம் பார்க்கிறோம். அது தேவ சமூகத்திலே ஒரே இரவிலே அது துளிர்த்ததான், காய்த்ததான், வாதும பழங்களை கொடுத்ததான். அப்படி பார்ப்போமானால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை அது மூலமாக நாம் பார்க்க முடியும். நீங்கள் 8 மாதங்களாக பல காரியங்களுக்காக ஜெபித்து சோர்ந்து போயிருக்கலாம். பல காரியங்களுக்காக காத்திருந்து நீங்கள் விடாய்ந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த 9வது மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் உன் சுகவாழ்வு சீக்கிரத்தை துளிர்க்கும் என்று. எனவே இந்த நாளிலும் நீங்கள் என்னென்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறீர்களோ அதை தேவ சமூகத்திலே நீ ஊற்ற வேண்டுமாய் கேட்கிறேன். என்றால் தேவ சமூகத்தில் தான் அந்த ஆரோனு கோள் துளிர்த்தது என்று நாம் பார்க்கிறோம். அதே போல நீ தேவ சமூகத்திலே சென்று உங்கள் காரியங்களை நீங்கள் ஊற்றிவிடும் போது, உங்கள் இதயத்தை ஊற்றிவிடும் போது, நீங்கள் பாரத்தோடு இருக்கிற காரியங்களை ஊற்றிவிடும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும், காய்ந்து போன எல்லா காரியத்தையும் அவர் துளிர் விடும்படி தேவன் செய்வார். எனவே நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை தளர்ந்து போகாமல், உங்கள் நம்பிக்கையை தளர்ந்து போகாமல், உங்கள் ஜெபத்தை விடாமல் நீங்கள் இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் காய்ந்து போன உங்கள் வாழ்க்கையை தேவன் துளிர் விடும்படியாக தேவன் செய்வார். எனவே நீங்கள் உங்கள் தைரியத்தை விட்டு விடாமல் இருங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை இந்த மாதத்தில் அவர் செய்ய போகிறார். அதை உங்கள் கண்கள், சொந்த கண்கள் காணும்படியாக தேவன் செய்ய போகிறார். இப்பொழுது நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் நீ கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி உன் சுகவாழ்வு சீக்கிரம் துளிக்கும் என்ற வார்த்தையின்படியாக அப்பா 8 மாதங்கள் ஆண்டவரை காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்பா நீர்த்தாமே அப்பா அன்று தேவ சமூகத்துல ஆரோன் கோள் துளிர்த்தது போல ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காலத்திலும் துளிர் விடும்படி காரியங்களை செய்வீராக. இப்பொழுது சுகம் உண்டாகும்படியாக இப்பொழுது ஒவ்வொரு மேலும் அது வல்லமை இப்பொழுது கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா பிரச்சனைகள் எல்லாம் மழை போல இருக்கிற பிரச்சனை எல்லாம் மெது போல உருக செய்து அதை துளிர் விடும்படி செய்வீராக. என்னென்ன காரியங்களை இந்த நாளில ஊற்றி விடுகிறார்களோ ஒரு பெரிதான மாற்றத்தை ஒரு வாழ்க்கையை காணும்படி நீ செய்வீராக. செய்ய வேண்டுமா கேட்கிறேன். நீ ஒருவரை ஜீவன தேவனதை நிரூபிக்க வேண்டுமா கேட்கிறேன். இந்த மாதத்திலே கண்டு கர்த்தரே எங்கள் வாழ்க்கையில யாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லும்படியாக, எங்கள் வாழ்க்கை துளிரும்படி கர்த்தர் செய்தார் என்று சொல்லும்படியாக மகிமையான காரியங்கள் இந்த நாளிலே செய்வீராக. செய்தும் மகிழ்ச்சியோடு துதிக்க உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதித்து உங்களை நடத்துவீராக. God bless you.